கன்னியாகுமரி பகவதி அம்மன் மூக்குத்தியின் ரகசியம் தெரியுமா? திருவிதாங்கூரில் பனையேறும் தொழிலாளிக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்தன. அடுத்த குழந்தையும் பெண்ணாகவே பிறந்ததால் விரதியில் உயிரை விட பாம்பு புற்றுக்குள் கைவிட்ட போது மாணிக்கக் கல் கிடைத்தது. அவர் மன்னரிடம் வழங்க மன்னர் அதற்காக பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தார். அன்றிரவு மன்னரின் கனவில் ஒரு சிறுமி தோன்றி, நீ பெற்ற நாகரத்தினத்தில் எனக்கு மூக்குத்தி செய்யக்கூடாதா என கேட்டாள். மறுநாள் மன்னருக்கு கனவில் வந்தது கன்னியாகுமரி அம்மன் என்பது நம்பூதிரிகளால் தெரியவர மன்னர் அம்மனுக்கு நாகரத்தின மூக்குத்தி செய்து அணிவித்து வழிபட்டார். அந்த மூக்குத்தி கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கத்தை விட அதிகமாக ஜொலித்ததால் படகுகள் திசை மாறின. இதனால் ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியே தரிசனம் நடைபெறுகிறது. இத்தலத்தில் தான் தானுமாலயனுக்கும் தேவிக்கும் நடக்க இருந்த திருமணம் நாரதரின் கலகத்தால் நிறுத்தப்பட்டதால் திருமணத்திற்காக தயாரிக்கப்பட்ட உணவுகள் மணலாக மாறியது. இதன் சான்றாகவே இன்றும் குமரி கடற்கரையில் வெண்மை மற்றும் பல வண்ண மணல்கள் காணப்படுகிறது. இந்த ராசிக்காரர்கள் மறந்து கூட காலில் கருப்பு கயிற்றை கட்டாதீங்க. ஏன் தெரியுமா? கருப்பு கயிறு கட்டுவது தீய கண் மற்றும் தீய சக்திகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் கருப்பு கயிறு கட்டுவது அனைவருக்கும் நல்லதல்ல. ஜோதிடத்தின்படி ஒரு சில ராசிக்காரர்கள் கருப்பு கயிறு கட்டினால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஜோதிடத்தின்படி விருச்சிகம் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் கருப்பு கயிறு கட்டக்கூடாது. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் சிவப்பு நிறத்தை குறிக்கும் என்றும் செவ்வாய் கிரகத்திற்கு கருப்பு நிறம் பிடிக்காது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் கருப்பு கயிறு கட்டக்கூடாது. அதேபோல் செவ்வாய் மேஷத்தின் அதிபதியாகவும் கருதப்படுவதால் மேஷ ராசிக்காரர்களும் கருப்பு கயிறு கட்டக்கூடாது. இந்த ராசிக்காரர்கள் கருப்பு கயிறு கட்டினால் எதிர்காலத்தில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது. விநாயகருக்கு துளசியை ஏன் படைக்கக்கூடாது என்பது தெரியுமா? ஒருமுறை துளசி தேவி கங்கை நதிக்கரையில் தியானத்தில் இருந்த விநாயகரை கண்டார். அவருடைய அழகையும் தேஜஸையும் கண்டு அவர் மீது காதல் கொண்டார். துளசி விநாயகரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார். ஆனால் விநாயகர் அவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருப்பதாக கூறி துளசியின் வேண்டுகோளை மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த துளசி, நீங்கள் நினைத்ததற்கு எதிராகவே திருமணம் நடக்கும் என்று விநாயகருக்கு சாபமிட்டார். துளசியின் இந்த சாபத்தால் விநாயகர் கோபமடைந்தார். அவரும் துளசியை நோக்கி, நீ ஒரு அசுரனைத்தான் திருமணம் செய்து கொள்வாய், பின்னர் ஒரு செடியாக மாறுவாய் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்த துளசி விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார். துளசியின் வருத்தத்தை கண்ட விநாயகர் மனமிறங்கினார். அவர், நீ புனிதமான துளசி செடியாக மறுபிறப்பு எடுப்பாய், உன்னை தாங்கும் பக்தர்களுக்கு நீ நன்மை செய்வாய். ஆனால் என்னிடமிருந்து நீ எப்போதும் விலகி இருப்பாய், என்னை உன்னால் பூஜிக்க முடியாது என்று வரமளித்தார். இந்த கதையின்படி துளசி பின்னர் ஜலந்தரன் என்ற அசுரனை மணந்தார். அவன் சிவபெருமானால் வதம் செய்யப்பட்ட பிறகு துளசி விநாயகர் கூறியது போலவே புனிதமான துளசி செடியாக மாறினார். இந்த காரணத்தாலேயே விநாயகர் பூஜையில் துளசி இலைகளை பயன்படுத்துவதில்லை. அருமையான வாழ்க்கை தத்துவங்கள். பெற்றோர்களை நோகடிக்காதே, நாளை உன் பிள்ளையும் உனக்கு அதைத்தான் செய்யும். பணம் பணம் என்று அதன் பின்னால் செல்லாதே, வாழ்க்கை போய்விடும். வாழ்க்கையையும் ரசித்துக் கொண்டே போ. நேர்மையாக இருந்து என்ன சாதித்தோம் என்று நினைக்காதே. நேர்மையாக இருப்பதே ஒரு சாதனைதான். நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்ததே. அதற்காக நேர்மையை கைவிட்டு விடாதே. அந்த நேர்மையே உன்னை காப்பாற்றும். வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படாதே. சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் காரணம். உன் அம்மாவிற்காக ஒருபோதும் மனைவியை விட்டு கொடுக்காதே. அவள் உனக்காக அப்பா அம்மாவையே விட்டு வந்தவள். ஒருவன் துரோகி என்று தெரிந்துவிட்டால் அவனை விட்டு விலகியே இரு. எல்லோரிடமும் நட்பாயிரு. நமக்கும் 4 பேர் தேவை. நீ கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீ கோவில் சென்றதற்கு சமம்.